தேர்தல் நடக்கும் 5 மாநிலங்கள் தடுப்பூசி சான்றிதழில் மோடியின் படம் நீக்கம். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் கமிஷன் நேற்று முன்தினம் வெளியிட்டது. இதனால் அங்கு உடனடியாக தேர்தல் நடத்த விதிகள் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக இந்த 5 மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ்களில் பிரதமர் மோடியின் படம் இடம்பெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான மாற்றத்தை கோவின் தளத்தில் மத்திய சுகாதார அமைச்சகம் செய்யும் என்றும், கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி, அசாம் ஆகிய 5 மாநில தேர்தல்கள் நடைபெற்ற போதும் இந்த மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி சான்றிதழில் பிரதமர் மோடியின் படம் இடம்பெறவில்லை என்றும் தேர்தல் கமிஷன் பரிந்துரையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நியூயார்க் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 குழந்தைகள் உட்பட 19 பேர் பலி. நியூயார்க் நகரின் பிராங்க்ஸ் பரோவில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 19 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 9 குழந்தைகளும் உள்ளடங்குவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த சம்பவத்தில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்து குறித்து அதிகாரி ஒருவர் கூறுகையில், எங்களிடம் 19 பேர் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் பலர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்பதை நாங்கள் அறிவோம். இது நமது வரலாற்றில் மிகவும் மோசமான தீ விபத்துகளில் ஒன்றாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் 5 மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்றும், பலர் மாரடைப்பு மற்றும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் நியூயார்க் டைம்ஸ் செய்தி தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் செங்கல் கட்டடத்தின் 3வது மாடி ஜன்னலில் இருந்து தீப்புலம்புகள் மற்றும் அடர்த்தியான கரும்புகை வெளியேறுவதை காட்டியது. மேலும் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூயார்க் விமான நிலையத்தில் சீக்கியர் மீதான இனவெறி தாக்குதலுக்கு அமெரிக்கா கண்டனம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள JKF சர்வதேச விமான நிலையத்துக்கு வெளியே தனது காருடன் நின்று கொண்டிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சீக்கியர் ஒருவரை அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் தாக்கினார். மேலும் அந்த சீக்கியர் தலையில் அணிந்திருந்த டர்பன் என்னும் தலைப்பாகையை தட்டிவிட்ட மர்ம நபர் சில வெடிபொருட்களையும் அவர் மீது வீசினார். இது இனவெறி தாக்குதலாக சந்தேகிக்கப்படுகின்றது. இது தொடர்பான வீடியோவை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நவ்ஜோத் பால் கவுர் என்ற பெண் அண்மையில் ட்விட்டரில் பகிர்ந்தார். பின்னர் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து சீக்கியர் மீதான தாக்குதலுக்கு கண்டனங்கள் வலுத்தன. இதனிடையே நியூயார்க் நகரில் உள்ள இந்திய துணை தூதரகம் சீக்கியர் மீதான தாக்குதல் ஆழ்ந்த கவலைக்குரியது என்றும், இது குறித்து விசாரிக்குமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறையை வலியுறுத்தியது. இது தொடர்ந்தும் இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, JKF விமான நிலையத்தில் சீக்கியர் கார் டிரைவர் மீது வெளிப்படையான தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பான செய்திகளால் நாங்கள் மிகவும் கவலையடைந்துள்ளோம். எங்களின் பன்முகத்தன்மை அமெரிக்காவை வலிமையாக்குகின்றது. மேலும் வெறுப்பு அடிப்படையிலான வன்முறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். வெறுக்கத்தக்க குற்றங்கள் செய்பவர்களை அவர்களின் செயல்களுக்கு பொறுப்பாக்க வேண்டியது பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முஸ்லிம் பெண்களை இழிவுபடுத்திய சுல்லி டீல்ஸ் செயலியை உருவாக்கியவர் கைது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அளவில் சுல்லி டீல்ஸ் என்ற செயலியில் 100க்கும் மேற்பட்ட முஸ்லிம் பெண்களின் புகைப்படங்கள் இழிவாக சித்தரிக்கப்பட்டிருந்தன. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த ஓம்காரேஸ்வர் தாக்கூர் என்ற 26 வயது வாலிபரை டெல்லி போலீசார் நேற்று கைது செய்தனர். அந்த வாலிபர் PCA பட்டதாரி ஆவார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ட்விட்டர் சமூக வலைதளத்தில் ஒரு குரூப்பில் இணைந்துள்ளதாகவும், அதில் முஸ்லிம் பெண்களை இழிவுபடுத்தும் யோசனை பகிரப்பட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையில் சுல்லி டீல்ஸ் செயலியை உருவாக்கியதாகவும், அதில் குழு உறுப்பினர்கள் முஸ்லிம் பெண்களின் புகைப்படங்களை அவதூறாக சித்தரித்து பதிவேற்றம் செய்ததாகவும் அவர் கூறினார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 1வது நபர் இவர் ஆவார். சமீபத்தில் இதேபோன்று புள்ளிபாய் என்ற செயலியை உருவாக்கிய அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நீரஜ் பின்னோய் என்பவர் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
எதியோப்பியாவில் அகதிகள் முகாம் மீது வான்வழி தாக்குதல், 56 பேர் பலி. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எதியோப்பியாவில் அந்த நாட்டு அரசுக்கும் டைட்ரே பிராந்தியத்தைச் சேர்ந்த டைட்ரே மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற கிளர்ச்சி படைக்கும் இடையே ஓர் ஆண்டுக்கு மேலாக உள்நாட்டு போர் நடந்து வருகின்றது. டைட்ரே பிராந்தியத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி கிளர்ச்சியாளர்கள் அரசு படைகளுடன் சண்டையிட்டு வருகின்றனர். அதேவேளை அந்த நாட்டு இராணுவம் டைட்ரே மக்கள் விடுதலை முன்னணி இயக்கத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கும் டைட்ரே பிராந்தியத்தின் மீது படையெடுத்தது. அதை அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர போராடி வருகின்றது. இதற்காக டைட்ரே பிராந்தியத்தின் மீது தரை வழியாகவும் வான்வழியாகவும் இராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதலில் பெரும்பாலும் அப்பாவி மக்களே அதிக அளவில் பலியாகின்றனர். இதற்கிடையே டைட்ரே பிராந்தியம் நடந்து வரும் இந்த போர் காரணமாக அங்குள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உள்நாட்டிலேயே அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர். அந்த வகையில் டைட்ரே பிராந்தியத்தில் டெபிட் என்ற நகரில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம் உள்நாட்டு போரில் வீடுகளை இழந்த மக்களுக்கான அகதிகள் முகாமாக செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் டைட்ரே பிராந்தியத்தில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அரசு படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் அகதிகள் முகாமாக செயல்பட்டு வந்த பள்ளி கட்டடம் இடிந்து தரைமட்டமானது. இந்த வான்வழி தாக்குதலில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 56 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் டஜன் கணக்கானோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை ஒற்றுமை மேம்படுத்தும் நோக்கில் டைட்ரே மக்கள் விடுதலை முன்னணி இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பலரை சிறையில் இருந்து விடுவிப்பதாக அரசு அறிவித்திருந்த நிலையில் இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த வான்வழி தாக்குதல் குறித்து எத்தியோப்பிய இராணுவம் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை.